சீற்றத்தால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு வழங்கப்படும் பிரதமரின் பயிர் காப்பீடு திட்டத்திற்கு மானியமாக 1011 கோடி ரூபாயை தமிழக அரசு ஒதுக்கீடு செய்திருக்கு. வேளாண் சாகுபடியில் ஈடுபடும் விவசாயிகள் இயற்கை சீற்றங்கள், வறட்சி, வெள்ளம் உள்ளிட்ட காரணங்களால ஏற்படும் நஷ்டத்தை பயிர் காப்பீடு செய்வதன் மூலமா தவிர்க்க முடியும். இதற்காக மத்திய அரசு பிரதமரோட பயிர் காப்பீடு திட்டத்தை சிறப்பா செயல்படுத்திட்டு வருது. இந்த திட்டத்தின்படி விவசாயிகளுக்கு இழப்பீடுகளும் தரப்பட்டு வருது. தமிழகத்துல பயிர் காப்பீடு திட்டத்தை செயல்படுத்த இந்திய வேளாண் காப்பீடு கழகம், பஜாஜ் அலையன்ஸ், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, HDFC உள்ளிட்ட 6 நிறுவனங்கள் மூலமா ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. சென்னையை தவிர்த்து பிற மாவட்டங்கள்ல 14 தொகுப்புகளாக பிரிக்கப்பட்டு இந்த நிறுவனங்கள் கிட்ட ஒப்படைக்கப்பட்டிருக்கு. பயிர் காப்பீடு திட்டத்துல விவசாயிகளுக்கு மானியம் வழங்க தமிழக அரசோட பங்களிப்பாக 1011 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. இதுல வேளாண் பயிர்களுக்கு காப்பீடு செய்வதற்கு மட்டுமே 1068 கோடி ரூபாயும், தோட்டக்கலை பயிர்களுக்கு 43 கோடி ரூபாயும் செலவிடப்பட்டிருக்கு. இதற்கான அரசாணையை வேளாண் துறை செயலர் தட்சிணாமூர்த்தி பிறப்பித்து இருக்காரு. விவசாயிகளுக்கு மானியம் வழங்குவதற்கு இதே அளவு நிதியை மத்திய அரசும் ஒதுக்க இருக்கு. தற்போது டெல்டா மாவட்டங்கள்ல குறுவை பருவ நெல் சாகுபடி காலம் தொடங்கியுள்ளதோட நெல் மட்டுமில்ல, பருப்பு வகைகள், எண்ணெய் வித்துக்கள், சிறுதானியங்கள் சாகுபடியும் நடைபெற்று வருது. இந்த நிலையில இந்த பயிர்களுக்கு காப்பீடு செய்யும் பணியை காப்பீட்டு நிறுவனங்கள் தொடங்கியுள்ள நிலையில பயிர் காப்பீட்டை கண்காணிப்பதற்கு மத்திய அரசு தேசிய பயிர் காப்பீடு வலைதளத்தை உருவாக்கி இருக்கு. இதுல தமிழகத்துல பயிர் காப்பீடு செய்யப்படும் விவரங்கள் பதிவேற்றம் செய்யப்படும். பதிவுகளுக்கு ஏத்த மாதிரி விவசாயிகளுக்கான மானிய தொகை படிப்படியா மத்திய அரசு விடுக்க உள்ளது. பதிவுகளுக்கு ஏத்த மாதிரி விவசாயிகளுக்கு மானிய தொகையை படிப்படியா மத்திய அரசு விடுவிக்கவும் இருக்காங்க.